வந்துட்டீங்க? அப்பா வந்துட்டாரா? அவர் கிடக்குறாரு. நீங்க வந்து ஒளே. டேய், என்னச்சு போங்கடா. டேய் நீங்கடா. டேய், ஏம்டா இது குண்டாட்டம்? ஏன் ஸ்கூலுக்கு போல? செப்புரா, ஏன் ஸ்கூலுக்கு போல? தலைவலி. தலைவலியா? ఇక్కడ చూడరా. తలకాయ నొప్పిని తెలుగులో చెప్పు. తెలుగులో చెప్ప முடியாது. తన్నే தான் చెప్పుவேன். ఒరేయ్, நானா தெலுங்கு வாடுறா. எங்க அம்மா தன்னில் தானே. நான் தன்னில் தான் பேசுவேன். இனிமே என்கிட்ட பேசாத. அம்மா கடையில் இருக்கு. அங்க போய் பேசிக்கோ. ஏண்டா, உனக்கு எவ்வளவு சம்பளம் வருது? எல்லாம் புடிச்சது போக 800 சம்திங் வருது. அந்த 800ல என்ன செலவு பண்ணி குடும்பம் நடத்த முடியும்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற விலைவாசில நீயும் நானும் உன் பொண்டாட்டி 3 பேர் சாப்பிடுறதுக்கு சரியா போயிடும். வீட்ல மத்த செலவே இல்லையா? உங்க அப்பா சொல்ல பார்த்ததுன்னு நீ வேற ஒழுங்கா குடிக்க மாட்டே. பேசுடா. மாசம் ஆன இந்த 2 குழந்தைகளுக்கு மட்டும் என்ன செலவாகுதுன்னு தெரியுமா உனக்கு? நல்லா கேளுங்க. கல்யாணம் ஆகி முதல் ராத்திரி எனக்கே சொன்னேன், குழந்தை இப்ப வேணாம் பாவா, உங்களுக்கு ப்ரமோஷன் வரட்டும்னு. இல்ல ஒண்ணே இருக்கட்டும்னு அவசரமா அவனை கொடுத்துட்டாரு. அது தேவடிச்சாடு. ரெண்டாவதுக்காவது கேப் கொடுங்கன்னு சொன்னேன். துள்ளி குதிச்சுட்டாரு. ஆம்பளைங்களுக்கு வாயில்தான் சொல்ல முடியும். நான் போட்டாச்சு, தாள் போடுனா போட்டுதானே ஆகணும். ஏய், உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. நீயே தாள் போட்டதே இல்லையா? வாய் மூட. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. வீட்டுக்கு விருந்தாளுங்க வந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு வாசல்ல போய் படுடான்னா 1008 சாக்கு சொல்லுவே நீ. சரி, அது என் வீக்னஸ். அதையே திருத்தி சொல்லிட்டு என்ன அர்த்தம்? அதுக்கும் இவன் வாசல்ல கடை வச்சிருக்க என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்குடா. எதிர் வீட்டுக்காரன் உன்ன மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் தானே. அவருக்கு 3 ஆட்டோ ஓடுது. எப்படி வரவடா ఎక్కడికెళ్ళి పోయావురా? ఎంతసేపు నాయనమ్మా నాయనమ్మా నా చెంగు పట్టుకుని వదిలేవాడు కాదు. ఒరే తండ్రి. இல்லம்மா, அம்மா ஏழவுதம்மா, நீ மனோட వచ్చేస్తాడమ్మా. ஏய், வீடு வந்து இறங்கி போ. நான் உனக்கு லாலிபாப் வாங்கிட்டு வரேன் போ. சரி, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் போடா. சரி. பையன் உங்களை பார்த்து அதிர்ச்சி அடையறா? அதான் எனக்கு புரியல. என்ன ரெட்டலை காமிக்கிற? என்ன குழந்தை 2 அப்பாங்குது? குழந்தை அநேகமா போய் சொல்லாது. ஆமாமா, இதுல ஏதோ விவகாரம் இருக்குது. கேட்டியாடி? நேரத்துக்கு ஒரு துணி மாத்திக்கிட்டு இப்படி சிரிப்பு கட்டினீங்க. இப்ப எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு பாரு. நான் சிரிப்பு கட்டினேன். அவங்க சொன்ன நீங்களும் சொல்லிடுவீங்களா? நீ போட்ட பழி வாடகைங்க. ஏய், உனக்கு இவர் மட்டும் தான் அப்பா? இல்ல, எனக்கு 2 அப்பா. ஐயோ. 2 அப்பா. 2 அப்பா. 2 அப்பா. சும்மா இருங்க. உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அவன் 2 அப்பா நீங்க கிட் சிரிக்கிறீங்களா? இல்ல சின்ன பாப்பு, there is a matter. இத்தனை நாளா உங்ககிட்ட மூடி வச்சிருந்த ஒரு ரகசியத்தை இன்னைக்கு சொல்ல போறேன். கம் இன்சைட். குட் மார்னிங் ஏட்டையா. எப்பவுமே நீ எனக்கு குட் மார்னிங் சொல்ல மாட்டியா? நேத்து சமாச்சாரம் கேள்விப்பட்டதுல இருந்து ஒரு பயம் வந்துருச்சு. நேத்து சமாச்சாரமா? வாங்க 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 வாங்க, கைய கொடுங்க. வாழ்த்துக்கள். எதுக்கு? நேத்துன்னு பார்த்து நான் லீவ் போட்டேன். இப்பதான் நம்ம ஆளுங்க எல்லாம் விஷயத்த சொன்னாங்க. நேத்து பட்ட பகல் 12 மணிக்கு அசத்திட்டீங்களாமே. ஐயோ, யார் பார்த்தது? யாரா? ஊரே பார்த்ததுங்க. கண்கொள்ளா காட்சி ஆச்சு அது. சும்மா சொல்லக்கூடாது. அடி ஒண்ணும் இடி மாதிரி இறங்குச்சே. என்ன எகிரல, என்ன ஜம்பிங்க. சும்மா தாவி தாவில அடிச்சிங்களா? நேத்து வரைக்கும் எனக்கெல்லாம் போலீஸுங்கிற ஒரு உணர்ச்சியே இல்லாம இருந்தது. ஆனா நேத்து நீங்க விளையாட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் போலீஸுங்கிற ஒரு புது உணர்ச்சியே ஏற்பட்டதுங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஐயா, தேங்க்யூ மிஸ்டர் வீராசாமி. நேத்துக்கு நீங்க ஒரு நாள் அடிச்ச அடியில என்ன தூக்கி கன்னியாகுமரியில போட்டாங்க. ஐயா என்ன சொல்றீங்க? எனக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சுடா. மிஸ்டர் வீராசாமி, உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு. இந்த ஸ்டேஷனுக்கு இனிமே நீங்க தான் சப் இன்ஸ்பெக்டர். நான் சப் இன்ஸ்பெக்டரா? என்னால நம்பவே முடியலையே. என்னால மட்டும் நம்ப முடியுதா? நேத்து ஒரு நாள் அடிச்ச கூத்துல என்ன ஓரம் கட்டிட்டியே. நல்லா இரு, வரம்பா. போலீஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுப்பாங்க. ஆனா எனக்கு என்ன காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்கன்னு எனக்கே புரியலையே. தமாஷ் பண்ணாதீங்க. தலைவட்டி தாண்டவர் என்ன சாதாரண ஆளா?
நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே சவால் விட்டு இருந்த கேடி நேத்து பட்ட பகல் 12 மணிக்கு அவனை நடு ரோட்ல அடிச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்களா என்ன? நேத்து பட்ட பகல்ல தாண்டவராயனே நான் அரெஸ்ட் பண்ணேன். ஆமா ஐயா, இயற்கையிலே நீங்க ரொம்ப சாதுதான். ஆனா நேத்துன்னு பாருங்க உங்களுக்கு அப்படி ஒரு கோவம் வந்துருச்சு. தாண்டவராயனை அவன் ஆட்களை பின்னிட்டீங்களே. அதனால தானே இவ்வளவு நேரம் நாங்க பாராட்டிட்டு இருக்கோம். என்ன கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஐயாவுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க. ஏன் சின்ன பாப்பு? இன்னிலிருந்து நீங்க சப் இன்ஸ்பெக்டர் கிடையாது. ஐயோ வேலை போயிருச்சா? ஆஞ்சநேயா! ஐயோ அது இல்ல பாவா, இன்னிலிருந்து நீங்க ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம் இன்ஸ்பெக்டர். ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம்னா அது சப் இன்ஸ்பெக்டரோட கீழ இல்லையே? இல்ல இல்ல, ஃபீல்ட் ஆபீசர் மாதிரி. அப்படியா? இனிமே நீங்க காக்கிட்டே போட வேண்டாம். கோட் சூட் போட்டுட்டு சும்மா ஆபீசர் மாதிரி போலாம். நிஜமா சின்ன பாப்பா? இது ஆர்டர் பாவா. இல்ல உன் அளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் வராது. நீ சொன்னா சரிதான். ஆஞ்சநேயரே, நீ மலை, நான் மடு, நீ சாட்ட, நான் பம்பரம். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே ஆஞ்சநேயா. பாவா, என்ன பாவா இந்த நேரத்துல பஜனை பாடிட்டு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு உனக்கு ஏதோ பண்ணணும் போல இருக்கு எனக்கு. ஒண்ணு பண்ணுவோமா? ரூம்குள்ள போலாமா? இல்ல சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னேன். சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது. அது சரி. ஆனா கல்யாணம் ஆனதுல இருந்து இதே ரூம், இதே கட்டில், இதே பெட், போர் அடிக்குது பாவா. அது வாஸ்தவம் தான் சின்ன பாப்பு. ஆனா வீராசாமிக்கு வசதி அவ்வளவுதானே. நான் செலவு பத்தி கவலைப்பட போறது இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு வித்தியாசமான விருந்து தர போறேன். எப்படி? எதுக்கே கத்துற? ஐயோ என்னையா ஃபைட்டா அடிக்கற? டேய் சீக்கிரம் சமையலுக்கு போய் மிளகாத்தூள் எடுத்து வர. ஏயா இத்தனை நாளா என் புருஷனை கஷ்டப்படுத்தினேன். அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து புட்டு வேற தின்னுட்டு போனேன். இன்னைக்கு ஃபைட்டா அடிக்கற. இன்னைக்கு என்ன அடிச்சது? வரட்டும் மிளகாத்தூள் வரட்டும் பாக்குறேன். என்னம்மா என்னம்மா அப்பா மாதிரி இருக்குற? ஆய் விடு. இது உன் அப்பா இல்லடா, அப்பா மாதிரி இருக்கிற திருட. என்னம்மா வேண்டா. உன் பேர் என்னடா? ஸ்டூபிட். எங்க அம்மாவை சீக்கிரச்சு அந்த அம்மா அப்படி வந்து குடுமா. அம்மா எனக்கு வந்து குடுமா. போடு 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 நல்லா போடு போடு. சின்ன பாப்பா, உன் வலது தொடையில் மீன் மட்டும். என் வலது தொடையில மீன் மட்டும் இருக்கிறது இந்த உலகத்திலே என் பாவா ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னா நீங்க என் பாவாவா? பாவா ஏன் சின்ன பாப்பு எவருமே ஸ்டாப் செய்யல. இது போலீஸ் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு இருக்குல, அது கொடுங்க. இது எதுக்கு? இதை கண்ணுல வச்சிட்டு முடிச்சிட்டு இருக்கீங்களா? ஏய் this is fire. Stop stop stop. வண்டியில பேசஞ்சர் இருக்காங்கம்மா. இருக்கடியா போலீஸ் சொன்னல கேக்குறியா? பாவா கம் ஆன். நோ சின்ன பாப்பு, நீ பண்றது ரொம்ப அநியாயம். இந்த மாதிரி தப்பு பண்ணதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த நேரத்துல போய் நியாயம் பேசிட்டு வா. ராமு என்னடா இது? ஒரு வாரத்துக்குள்ள மெட்ராஸ் போயிட்டு வரேன்னு சொன்னே, என்ன இதெல்லாம்? ஐயோ இது என்ன புது கன்ஃபியூஸா இருக்கு. என்னம்மா இவர் என் ஹஸ்பண்ட் வீரசாமி. இல்ல இல்ல என் மகன் ராமு. இல்ல வீரசாமி. இல்ல என் புள்ள ராமுங்கறல. வீரசாமிங்கறல. ஐயோ என் புள்ள ராமுமா. ராம் வீரசாமி தான். இல்ல ராமு தான். இத பாருமா, நான் உங்க புள்ள ராமு தான். நீ கம்மட்டு சின்ன பாப்பு. இத பாருமா, நான் உங்க புள்ள ராமு தான். இத புதுசா கல்யாணம் பண்ணிட்டேன். மீதி சமாச்சாரம் வீட்டுல போய் சொல்றேன். ஏண்டா போய் இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டேன்? இரு சாந்தி சாந்தி, வீட்டுல போய் விவரமா பேசிக்கலாம். வாங்க வாங்க வாங்க. ஆமா இந்த கேமரா வச்சு என்ன பண்ண போறீங்க? இந்த அம்மாவை வீடியோ கேமரால ஷூட் பண்ணி அந்த கேசட்டை ராமுக்கு அனுப்ப போறேன். 24 மணி நேரத்துல நீ என்கிட்ட சரண்டர் ஆகல, உங்க அம்மா அவுட் அப்படின்னு அவன்கிட்ட சொல்ல போறேன். தாய் பாசத்துல கரெக்ட் சரண்டர் ஆயிடுவான். வெரி குட். எப்பவுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போதுதான் உங்க பிரெயின்ல ஒரு ஸ்பார்க்கே வருது பாபா. பாவா பின்னால அந்த கருப்பு பெட்ஷீட் எதுக்கு? அதாவது இந்த அம்மாவை நம்ம எங்க கட்டி வச்சிருக்கோம் உனக்கு தெரிஞ்சதுன்னா உடனே நம்மள எல்லாம் அடிச்சு போட்டு அந்த அம்மாவை காப்பாத்திட்டு போயிடுவான். அதனால இந்த பின்னால லொகேஷன் தெரியாம இருக்கிறதுக்காக பேக் டிராப்ல பிளாக் பெட்ஷீட். சூப்பர். இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் மூளை. லைட் போடு லைட் போடு. ஏய் பொம்பளை
தலையை தொங்க போட்டிருந்தா எப்படி? ஆணு கத்து, அப்பதானே உன் பையன் பார்த்து பயப்படுவா. உன்னை யாராவது கத்தி எடுத்துட்டு சதக்கம் குத்த வந்தா பயங்கரமா கத்த மாட்டேன். கத்து. போடாவா. சின்ன பாப்பு, நீ போய் கதவை திறக்க வேண்டாம். யாருன்னு மட்டும் கேளு. போ. யாரு? நான் தான் கதவை திறறேன். ஐயோ, ஊருக்கு போன அத்தை வந்துருச்சு பாவா. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? ஏன் 2 புள்ளி பெத்தாச்சு. பட்ட பகல்ல இந்த மாதிரி கதவு தாப்பால போட்டா என்ன அர்த்தம்? 4 பேர் சிரிக்க மாட்டாங்க. உனக்கு எத்தனை வாட் சொன்னாலும் சூடும் இருப்பா. யார் நீ? என்ன சமாச்சாரம்? நீ பாட்டு திடுதுப்புன்னு உள்ள போறியே, என்ன வேணும் உனக்கு? You see, my name is Chakku. வெடியால் நான் முழிச்ச முழிய சரியில்லை ஓல் இருக்குது. அப்பனே நமக்கு இந்த பாசி எல்லாம் வராது. இரு, ஐயனை கூப்பிடுறேன். தேனுங்க, கொஞ்சம் இப்படி வாங்க. யார் புள்ள பையன்? அதுதானுங்க எனக்கும் புரியல. பையன் என்னமோ இங்கிலீஷ்ல தசா புசாங்கிறான். அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க தான் அந்த காலத்துல இங்கிலீஷ் பேசுறீங்களே, என்னன்னு கேளுங்க. அப்படித்தான் ஐயன் கேக்குறாருல. சொல்லு தம்பி. சக்கரவர்த்தி. ஓகே, வெரி குட். இந்த இங்கிலீஷ் பார்த்துதான் அந்த காலத்துல வாங்கினேன். மேல கேளுங்க. வாட் இஸ் யுவர் நேம்? பையனுக்கு ஒன்றும் புரியல போல் இருக்குது. இந்த வாருங்க, பையனுக்கு புரியுற மாதிரி நிதானமா கேளுங்க. வாட் இஸ் யுவர் நேம்? I just now told you, you're not able to follow me. I came here to see my sister and my brother-in-law. ஏனுங்க, பையன் நீளமா பேசுனாங்காட்டி புரியலையாக்கு? சிச்சி, சின்ன பையன் தப்பா இங்கிலீஷ் பேசுறான். இத நான் நம்பணுமாக்கு? ஏனுங்க தம்பி, ஆட்டோவுக்கு சில்லறை முறிச்சு கொடுக்கறதுக்குள்ள ஓடி வந்துட்டீங்களே. ஏனுங்க, இது ஆறுது? நம்ம பாக்கியலட்சுமி தம்பி தானுங்க. ஊர்ல படிச்சுட்டு இருந்தாரு, இன்னைக்கு தான் வந்தாரு. வந்தது வராதமா அக்காளை பார்க்கணும், மச்சானை பார்க்கணும் ஒரே ரகலைங்க. இருக்காதா பின்ன? கல்யாணத்துக்கு கூட வரலையே. சம்பந்தி மாப்பிளைக்கு வாழைத்தாறு கொடுத்து அனுப்பிச்சிருக்காருங்க. உள்ளவை நல்ல முழு 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 முழுன்னு தலகாணிக்கு ஒரு தச்சு போட்டாப்புல இருக்கிற. நம்மளுக்கு பேரம் பிறந்தா கூட இப்படித்தான் இருப்பான் போல இருக்குது. எங்கன்னு உனக்கு மச்சான பாக்கணுமா? உள்ள போ. Hello. பாக்கியலட்சுமி தம்பியா? எப்படி தெரியும்? சைஸ் இருக்குல்ல. வாட் இஸ் யுவர் நேம்? உன் பேர் என்னன்னு கேட்டேன். வாட் இஸ் யுவர் நேம்? You see, people call me Chakravarti. My dad and my sister call me Chakku. You know how my girlfriends call me? Bubbly Mars, Klaxo, so on. எப்படா வந்த? I'm angry with you. You never call me for your marriage. No, Chucky. You got your examination, no? That's why I didn't disturb you. What exam? When was the exam? When was the marriage? Okay, I'm sorry. Take it easy. All right. It's okay. These are the presents. This is for you. This is for Macha. Come on, take it. Thank you. ஏதாவது சாப்பிடுறியாடா? வேண்டாம். அப்பா வரும்போதே சொல்ல அனுப்பிச்சாரு. Excuse me, Macha. I'll wait outside. எங்க? இன்னொரு இட்லி வைக்கவா? அவன் எங்க படிச்சா? கொடைக்கானல் அமெரிக்கன் ஸ்கூல்ல. நீங்க எங்க படிச்சாப்ல? நானும் அங்கதான். எத்தனாவது? 10th ஸ்டாண்டர்டா? இல்ல, எம்காம். எம்காமா? ஏண்டி, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? கல்யாண பத்திரிக்கையில மணமகள் பாக்கியலட்சுமின்னு மொட்டையை அடிச்சிருந்தீங்க. நீ பர்சனாலிட்டி தான் இல்ல. அட்லீஸ்ட் மணமகள் பாக்கியலட்சுமி எம்காம்னு போட்டிருந்தா எனக்கு ஒரு கௌரவமா இருந்திருக்கும்ல. உனக்கு தான் அறிவு இல்ல. உங்க அப்பனுக்கு எங்க போச்சு? நீங்க பிகாம், நான் எம்காம். அப்படியே பத்திரிகையில போட்டாங்கன்னா பொண்ணை விட மாப்பிள்ள கம்மியா படிச்சிருக்காருன்னு 4 பேர் உங்களை கிண்டல் செய்வாங்க. அதனாலதான் வேண்டான்ட்டேன். Thank you. பாக்கி என்ன மாமா? ஒண்ணு இல்ல. உன் தம்பி மச்சான் என்ன படிச்சிருக்காருன்னு கேட்பான். வெறும் பிகாம்னு சொன்னோம்னா என்ன ஒரு மாதிரி பாப்பான். நானும் எம்காம்னு சொல்றியா? சரி மாமா. உனக்கு பெரிய மனசு. தேங்க்யூ. மாமா, கொஞ்சம் வெளியில வாங்க. எதுக்கு? வீதியில ஒரு பொறுக்கி பையன் சைட் அடிச்சிட்டு இருக்கான். வேற யாரையாவது சைட் அடிச்சிருப்பான். உன்னைய வண்டி சைட் அடிக்க போறான். விடு. என்ன இல்ல மாமா, எதிர்த்த வீட்டு பொண்ணு. எதிர்த்த வீட்டுல பொண்ணு எது? ஒரு கிழவிதானே இருக்கா? அந்த கிழவிக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவன் நேத்து தான் கேரளால இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்திருக்கான். அந்த பொண்ணுக்கு ஒரு 10-15 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணை போய் கலாட்டா பண்ணிட்டு இருக்கா. கேரளா பொண்ணு 15 வயசு எதிர்த்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்குங்கிற? தப்பாச்சே. நம்ம இருக்கும்போது இன்னொருத்தங்க வந்து சைட் அடிக்கிறான்னா
எல்லாத்துக்கும் தெரியுமே நான் ஒரு மாதிரியான ஆளுன்னு. யார் அவன்? நட பாருங்க மாமா. என்ன மாமா பாத்துட்டு இருக்கீங்க? போய் கேளுங்க மாமா. இதெல்லாம் அவ்வளவு அவசரப்படக்கூடாது. உடனே பாக்கலாமே என்னதான் பண்றான்னு. போங்கண்ணா. கூலிங்களா சார்? சார் இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன் சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். பேர் என்ன? பாண்டியன். உன் பேர் யாருக்குடா வேணும்? அந்த பொண்ணு பேர் என்ன? அந்த பொண்ணு பேர் என்ன? அம்முக்குட்டி. குடி வந்தீங்க எத்தனை நாள் ஆச்சு? என்ன கேக்குறீங்களா அந்த பொண்ணை கேக்குறீங்களா? அந்த பொண்ணு இங்க குடி வந்து எத்தனை நாள் ஆச்சு? 5-6 நாள் ஆச்சு. இந்த மாதிரி சமாஜத்துக்கெல்லாம் இங்க நான் இருக்கேன். இனிமே இந்த பக்கம் வந்துடாத. இரு, அந்த பொண்ணு கிட்ட 2 வார்த்தை பேசணும். நீ போயிட்டா நான் பேச முடியாது. வா. செஞ்சு தப்புன்னு மன்னிப்பு கேளு. மன்னிச்சிருங்கம்மா. இந்த பூ எடு. ஒண்ணு பேடிக்கண்ட அம்முக்குட்டி. ஏரியாவில் யாரெങ്കിലും ஏதெങ്കിലും செய்தால் என்னிடத்தில் പറയും ഞാൻ ചവിട്ടി കളയും. சாருக்கு மலையாளம் அறியோ? எனக்கு பல பாஷைகள் அறியும். மாமா அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணு கொஞ்சம் மிரண்டுச்சு, அதான் சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். பெண்குட்டி ஆரானு? அது பெண்குட்டி இல்ல, யானைக்குட்டி. தூரத்துறவு. ഓമളാളെ കണ്ട് ഞാൻ പൂങ്കിനാവിൽ താരതങ്ങൾ പുഞ്ചിരിച്ച നീല. അമ്മുക്കുട്ടി എവിടെ? இந்த பக்கம். എനിക്ക് നേന്ത്രങ്ങ വെറ്റിൽ നേന്ത്രങ്ങ ചിപ്സ് വാങ്ങണം. പക്ഷേ കട എവിടെ ഉണ്ടെന്ന് അറിയുന്നില്ല. അതുകൊണ്ടാണ്. உனக்கு நேந்திரங்காய் சிப்ஸ், நேந்திரங்காய் வத்தல் இது 2 தானே வாங்கணும். சௌக்கியங்களா? நல்ல சௌக்கியம். நேந்திரங்காய் வத்தல், நேந்திரங்காய் சிப்ஸ் 2 பாக்கெட் கொடுங்க. சார் நம்ம வீட்லீங்களா? அந்த மாதிரி. അയാൾ എന്താ ചോദിക്കുന്നത്? ஒண்ணு இல்ல, எழுத்து வீடான்னு கேட்டாங்க. இல்ல பக்கத்து வீடுன்னு சொன்னேன். பில் எவ்வளவுப்பா? 24 ரூபாய் சார். 24. சீக்கிரம் பேலன்ஸ் கொடுക്കുന്നത്. பரவாயில்ல விடு. இன்னைக்கு ஒரு நாளோட பழகிட்டு விட்டுற போறோமா? நம்ம அடிக்கடி சந்திக்க போறோம்ல, அப்புறமா வீட்டுல வந்து வாங்கிக்கிறேன். இந்தாங்க சார். இந்த அப்படி வரட்டுமா? பூவா. இந்தாங்க சார் பில்லு. டேய் இரு. நில்றா. டேய் சக்கரவர்த்தி நில்றா. உங்க காட்ட போய் சொல்லிடாதடா. டேய் உனக்கு எனக்கு என்ன சாக்லேட் வாங்கி தரேன். எந்த சாரே ஆராடா பையன்? எனக்கு ஏமா எக்கச்சக்கமான விவாதத்துல மாட்டிட்டேன். நீ எப்படியோ போ. டேய் நில்றா. டேய் இந்தா சரியா? டேய் கையில கட்ட பொண்ணு ஒண்ணு. டேய் டேய் சொன்னா கேளு. டேய் போய் பத்தி வச்சிராதடா. டேய் 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 சரி நீ போ. இது அத்தினி. இது சித்தினி. இது பத்மினி. இது சங்கினி. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இதெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சா பாருங்க. இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களா? ஐ எம் உஷா. ஐ எம் மதன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சி. நீங்க மிஸ்ஸுங்களா இல்ல மிஸ்ஸஸ்ங்களா? 3 வித்தியாசம் இருக்கு, கண்டுபிடிங்க. சிக்னேச்சர். என்ன காலையில இருந்து ஒரே சந்தோஷமா இருக்கீங்க? எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதாவது விசேஷமா? ஆமா, எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியா? பை தி பை எனக்கு கூட வீட்டுல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கையை காட்டுங்க. எதுக்கு? ரேகா பலன் பாப்போம். உங்களுக்கு ஜோசியம் கூட தெரியுமா? புதன் மேடு சுக்கிரன் மேடு 2 மேடுமே நல்ல உச்சத்துல இருக்கு.
பல குழந்தைகளுக்கான வாய்ப்பு உண்டு. போங்க சார். கல்யாணத்தை இங்க வச்சுக்கலாம்னு சொன்னீங்க, அதனாலதான் பொண்ணை முன்கூட்டியே வர சொல்லிட்டேன். இந்த பொண்ணு கூட பரவாயில்லைங்க, நம்ம ராசுகுட்டிக்கு ஏத்த மாதிரி லட்சணமா அழகா இருக்கு. உள்ள கூட்டிட்டு போங்க. ஐயோ ஐயோ ஐயோ, சௌக்கியமா இருக்கீங்களா அண்ணி? நீ தானே ராசுகுட்டி மாமா? எனக்கு தெரியும், எங்க அம்மா போட்டோ காமிச்சாங்களே. நீ ஏன் மாமா என்ன பார்க்க வர்றதில்ல? பேசு மாமா. இல்ல, நான் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். சரி. ஏங்க இது சமீபத்துல வந்த பழக்கமா இல்ல ஆதில இருந்தே இப்படிதானா? பிறந்ததுல இருந்தே இப்படிதான். பாக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறமா சரியா போகுதான்னு. உங்களுக்கு கூட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சரியாச்சுங்களா? நாங்க உள்ள இருக்கிறோம். நீ நட உள்ள. கைய விடு, இல்லன்னா கழிச்சு வச்சிருவேன். இது பாரு, இதனால எனக்கு உங்க அப்பனுக்கு சண்டை வந்தாலும் சரி, இந்த பொண்ணு மட்டும் நமக்கு வேண்டவே வேண்டாம். உங்க அப்பா கிட்ட சொல்லி நான் உனக்கு வேற பொண்ணு பார்க்க சொல்றவா? அத்தா, அப்பா நேத்து பத்திரிக்கை சொல்லி வார்த்தை கொடுத்துட்டாரு. இனிமே வார்த்தை மாறணும்னா அசிங்கம். வேண்டாங்க, வேணா அந்த பொண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன். வாய மூடு. எனக்கு வாய மூடு. கல்யாண பந்தல்ல வெடிகுண்டு வைக்கல, என் பேர் செம்புலி இல்ல. ஐய், என்ன மச்சான் இங்கெல்லாம் போய் தவிட்டு கொட்டிக்கிட்டு? நீ எதுக்கு இங்க வந்த? இங்க வராம வேற எங்க போறதா? இத பாரு, நேத்து எங்க அப்பா ராஸ்குட்டி உன்னை நான் நம்புறேன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப நீங்க வந்து இப்படி கலாட்டா பண்ணிட்டு தெரிஞ்சது, எங்க அப்பா என்ன தொலைச்சு கட்டிடுவாரு. ஐயோ ஐயோ, இத பாரு, இந்த வழியா ஒரே ஓட்டமா ஓடிரு. இத பாரு, உன்னை தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன மாட்டி விட்டாத, காப்பாத்து. யோ, இப்ப நான் போனா அவர் கண்டிப்பா என்ன பாத்துருவாரு. நான் போய் இந்த வக்க போருக்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன். அவர் போனோன்னு நான் வெளியில வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் ஓடு புலி. அஜிரேயா மச்சான், அப்பா போனோன்னு கூப்பிடு. ஏண்டா ராசுகுட்டி, அப்பா ஆளுங்க ஒழுங்கா வேலை பாக்குறாங்களான்னு கவனிக்காம நீ ஏன்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? இல்லப்பா, சில வேலைங்க எல்லாம் நம்ம பொறுப்பா பாக்குற அளவுக்கு ஆளுக்காரங்க பார்க்க மாட்டாங்க. அந்த லிஸ்ட் எடு. எந்த லிஸ்ட் மச்சான்? அதான் நோட்ல பேர் எழுதலாமே, அது. இந்தாங்க மச்சான். ஏண்டா ராசுகுட்டி, மேவர காட்டுல உரம் போட சொன்ன போட்டாங்களா? என்னடா போட்டாங்களா? போட்டாச்சுப்பா. அப்பா வெயிலாக அப்படி நல்ல போய் உட்கார்ந்து பேசலாமா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏண்டா நாளைக்கு மஞ்ச காட்டுல ஆளுங்களை விட்டு களை எடுக்க சொல்லு. அப்படியே நம்ம நடுக்கணத்தை என்ன பண்ற? மாட்டுக்கு தீனி வைக்கணுங்க. நான் அப்பவே வச்சாச்சு, நீ போ. அட, காலையில இருந்து மாடு அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்க, காதல வேலை. டேய் டேய், நான் அப்பவே வச்சாச்சுன்னு சொல்றேன்ல, போடா. இல்ல, கையெடுங்க, நான் வச்சே தீருவேன். டேய் டேய், போடட்டும் விடேண்டா. இல்லப்பா, நான் அப்பவே போட்டேன். இங்க வாடா, நீ போ. நீ போய் பருத்தி காட்டுல வேற வேலையை பாரு. அப்பா இங்க நல்லா இருக்கு, சி வெயிலா இருக்கு, அங்க நல்லுக்கு போலாம் வா. என்னங்க என்னங்க இது பட்டு கோவண மாதிரி இருக்கு? இத கட்டுற அளவுக்கு நம்ம காட்டுல யாரும் அவ்வளவு அந்தஸ்தா இல்லையே. ஒருவேளை நீங்க கட்டிட்டு ஜருக இருக்க குத்துதுன்னு அவுத்து விட்டீங்களா? காயங்க ஒண்ணு ஆயிலையே. என்ன கல்யாண நேரம் பாருங்க. இல்ல, அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. இது பொம்பளைங்க போடுற தாவணி மாதிரி இல்ல? இல்ல இல்ல, யாரோ பிடிக்கலன்னா தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. தூக்கி போடா போடா. பட்டு கோமணத்தோட அருமை யாருக்கு தெரியுது? மச்சான், அப்பா போயிட்டாரா? ஆனாலும் நீ ரொம்ப மோசம் மச்சான். உதட்டு வேற கடிச்சிட்ட, தாவணியையும் உருவிட்ட, உள்ள உடம்பெல்லாம் ஒரே அரிப்பா அரிக்குது. நல்ல வேளை உச்சகட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்க அப்பா வந்துட்டாரு. இல்ல இந்நேரம் என் கற்பே பறி போயிருக்கும். ஐயோ அம்மா, இத்தனை பேருக்கு முன்னால இப்படி ஆயிடுச்சு. நான் வர மச்சான். என் தாவணி இந்தாங்க, இங்க இருக்கு. வர மச்சான், நாளைக்கு பாக்கலாம். வர சம்பளி. அண்ணே, நேத்து தானே நாங்க சொன்னோம். இன்னைக்கு கண்கூடாவே பாத்துட்டீங்கல்ல. அப்பா,
நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த பொண்ணு திடீர்னு வந்து வலுக்கட்டாயமா என்கிட்ட பேச்சு கொடுத்தா. நான் வேண்டாண்டி, எங்க அப்பா பார்த்தா என்ன தொலைச்சு கட்டிடுவான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நீ வந்துட்ட. நான் ஓடின்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணு இல்ல நான் வைக்க பரப்புக்குள்ள மறைஞ்சுக்கிறேன், உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் வெளியே வர்றேன்னு சொன்னான். வேணும்னே நடுவுல பேச்சு கொடுத்து என்ன மாட்டி விட்டாப்பா. என்ன நம்புப்பா. டேய் ராசுகுட்டி, இந்த கல்யாணம் மான பிரச்சனை. இதுல ஏதாவது தடங்கள் வந்தது அப்புறம் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். இல்லப்பா, என்னால எந்த தடங்களும் வராது, என்ன நம்புங்கப்பா. நம்புறேன்டா.